This video is sponsored by SPO Digital Marketing. More details I attached in description. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Welcome to Mr. Prince J. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா alignment in home tab. ஸோ நம்ம டேட்டாபேஸ்க்குள்ளே போய்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் என்ன டேட்டாபேஸ் எடுத்துருக்கேன்னா இந்த அலைன்மெண்ட்டுக்கு கோல்டு, சில்வர், பிளாட்டினம் அதோடைய ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்டெல்லாம் இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு டேபிள். இந்த டேபிளில் நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை எப்படி அலைன்மெண்ட் யூஸ் பண்ணி நீட்டாக கொண்டு வரலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்க்குறோன்னா ஃபஸ்ட் ஹெட்டிங் தானே. ஹெட்டிங் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 6 அலைன்மெண்ட்டோட இது இருக்குது. அலைன்மெண்ட்டு போதிங்கன்னா டாப் அலைன்மெண்ட், மிடில் அலைன்மெண்ட் அண்ட் தென் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாட்டம் அலைன்மெண்ட். இது எப்படி ஒர்க் ஆகும்னா மேலே கீழே இப்படி அலைன்மெண்ட் ஒர்க் ஆகும். சரிங்களா? லைக் ஹரிஜாண்டலாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ டாப்னு கொடுத்தனா டாப்பில் போயிடும், மிடில்னு கொடுத்தா மிடிலில் வந்துடும், பாட்டம்னு கொடுத்தனா பாட்டமில் வந்துடும். ஸோ இதுதான் இதோடைய அலைன்மெண்ட்டு. இப்போ கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா இது எப்படி அலைன்மெண்ட் ஆகும்னா வெர்டிகலாக உங்களுக்கு அலைன்மெண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், பெருசாக உங்களுக்கு பண்ணால் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இது லெஃப்ட்டுக்கு போனால் லெஃப்ட்டு, மிடிலுக்கு வரணும்னா சென்டருக்கு வரணும்னா சென்டர். இது வந்து சென்டர் அலைன்மெண்ட். லெஃப்ட்டுக்கு போனால் லெஃப்ட்டு. சரிங்களா? இது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பொறுத்து தான் ஒரு டேபிள் வந்து பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹெட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்கக்கூடாது. ஹெட்டிங் எப்போவுமே மிடில் ஆஃப் இதில் தான் இருக்கணும். ஸோ நம்ம மிடில் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அண்ட் தென் இதில் இருக்கிற ப்ராடக்ட் இதில் இருக்கிற ஹெட்டர் லெட்டர் எப்போவுமே சென்டரில் தான் இருக்கணும். ஸோ சென்டரில் வந்தோன்னே இது அழகாகிடுச்சு. ஓகே. ஸோ இது மோஸ்ட்லி ஹெட்டிங்க்கு இந்த 2 தான் யூஸ் பண்ணோம். சரிங்களா? ஃபுல் சென்டரில் இருக்கணும் அந்த பாக்ஸில். சரி, இப்போது இந்த அலைன்மெண்ட்டில் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் எப்போவுமே நமக்கு எப்படின்னா லெஃப்டில் இருக்கணும் பார்க்குறக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். ப்ராடக்டெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிடில் இருக்கும். ஆல்ரெடி அது நமக்கே தெரியும். ஆனால் எது லெஃப்ட்டில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரைஸ் அமௌண்ட் எப்போவுமே லெஃப்ட்டில் தான் இருக்கணும். ஏன் அது லெஃப்ட்டில் இருக்குன்னா இது வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு லெஃப்ட்டில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ லெஃப்ட்டில் இருக்கும்போது எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். ஸோ ஃப்யூச்சர் அதாவது ஒரு ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு பிரிண்ட் அவுட் எடுத்தோன்னா நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா வேறு இதெல்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க லெட்டர்ஸோட ஓரியன்டேஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனாக இருக்கும். பாருங்கள், ஏங்கல், ஆன்டி கிளாக் வைஸ், எல்லாம் வெர்டிக்கல் எல்லாமே இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வரணும். ஜஸ்ட் இந்த செல்லை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த ப்ரைஸ் இது நம்ம எப்படி வேணால் கொண்டு வரதுக்கு தான் இந்த ஓரியன்டேஷன் இருக்குது. இப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஆன்டி கிளாக் வைஸ்னால் இதை பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இல்லை இதை வந்து எனக்கு இப்படி வேண்டாம், எனக்கு இந்த பக்கம் இப்படி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்னால் இப்படி. ஸோ இதுவும் வேண்டாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் வெர்டிக்கல் அதாவது நேருக்கு நேராக இருக்கணும் அப்படின்னா பாருங்கள், இது வந்து வெர்டிக்கலாக போடும்போது இது எப்படி வருது பார்த்தீங்களா? சரி, இதே வெர்டிக்கல் வேண்டாம், எனக்கு அது செட் ஆகலை அப்படின்றீங்கன்னா டெக்ஸ்ட் அப் அப்படின்னா இப்படி வந்துடும், சைடாக வந்துடும். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மேலே வந்து லெட்டர் ஃபார்மேட் பெருசாக இருக்குது அப்படின் போது நம்ம இந்த மாதிரி சுருக்கிட்டோன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், இந்த எஸ்என் சிக்னேச்சர் நம்பர்லேருந்து இந்த மாதிரி சுருக்கிட்டோன்னா உங்களுக்கு பாக்ஸ் இன்னும் சின்னதாயிரும். ஸோ இப்போது நீங்கள் பெரிய பில் ஜென்ரேட் பண்ணும் போதெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூ வரும்போது இந்த நம்பர் இந்த மாதிரி நீங்கள் அலைன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா டெக்ஸ்ட் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட் இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை மேலே பார்த்த மாதிரி வேண்டாம், கீழே பார்த்த மாதிரி இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் பெட்டர். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆன்டி கிளாக் வைஸ் வெர்டிக்கல் டெக்ஸ்ட்டை வந்து எப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஃபார்மேட் செல் அலைன்மெண்ட்டுன்னு இருக்கும். சரிங்களா?
ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்படி வேண்டாம், நம்ம கொஞ்சம் 45 டிகிரி அந்த பக்கம் 45 டிகிரி தான் இருக்குது, இல்லை இன்னும் கொஞ்சம் டிகிரி சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நம்ம டிகிரிஸ் இங்கே பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ நம்ம பண்ண அந்த டிகிரிஸ் வேல்யூ வந்து இந்த மாதிரி வரணும்னு அது காட்டும். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுட்டு ஓகே கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஸோ இதில் ஜஸ்ட் அங்கே இருக்கிற அதே அலைன்மெண்ட் தான் இங்கே இருக்குது, வித் மல்டிபிள் ஃபியூச்சர்ஸோடு இருக்குது. யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேபிளை எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டாக. அண்ட் தென் இப்போ பாருங்கள், எனக்கு இதை நார்மலாக சேஞ்ச் பண்ணிப்போம். அடுத்தது என்ன இருக்குது நமக்கு, டிக்ரீஸ் இன்டென்ட், இன்க்ரீஸ் இன்டென்ட். இது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கொடுத்துருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டு நல்லா ஸ்பேஸ் விட்டு வேணும் அப்படின்னா நம்ம வந்து இன்க்ரீஸ் இன்டென்ட் கொடுத்தோன்னா நம்ம ஸ்பேஸ் பார் கொடுப்போம்ல, ஆர்எல் டேப் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக இது. ஏன்னா இங்கே எக்ஸலை வந்து டேப் அவ்வளோக்கு யூஸ் பண்ண முடியாது, ஸ்பேஸ் பார் ரொம்ப நேரம் தட்டிகிட்டு இருக்க முடியாது, அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது பக்கத்தில் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து wrap டெக்ஸ்ட், சரிங்களா? இப்போது உங்கள் டெக்ஸ்டெல்லாம் கொடுத்துருக்கோம், இதுக்கேற்ற மாதிரி நம்ம wrapped ஆகணும் அப்படின்னா பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் எல்லா அலைன்மெண்ட் மாறி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், ப்ராடக்ட் எல்லாம் வந்து கஜமுஜான்னு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, கஜமுஜா வச்சுட்டேன். இப்போ wrapped கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி ரோ கொடுத்துருக்குறோமோ அந்த ரோக்கு ஏற்ற மாதிரி கீழே இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் அது wrap பண்ணி கொடுத்துரும், சரிங்களா? அண்ட் தென் மெர்ஜ் செல், சரிங்களா? மெர்ஜ் செல் ஒன்றும் இல்லைங்க. இப்போ பாருங்கள், இங்கே நான் வந்து வெறும் ப்ராடக்ட் மட்டும் தான் எனக்கு மேலே இருக்கணும், இங்கே மூணுத்துக்கும் சேர்த்து எனக்கு அந்த ப்ராடக்ட்டு ஒரே லைனாக வரணும் அப்படின்னா இந்த மெர்ஜ் அண்டு சென்டர்னு கொடுத்திங்கன்னா பார்த்தீங்களா ஒரே இதாகிருச்சு. ஸோ அதுதான் மெர்ஜ் சென்டர். அதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெர்ஜ் அக்ராஸ். இது ஒன்றுமே கிடையாது, மெர்ஜ் அக்ராஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா சேம் தான், பட் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெர்ஜ் அக்ராஸ்னால் காலம் வைஸு மெர்ஜ் ஆகும். அண்ட் தென் மெர்ஜ் சென்ட்ரோ மெர்ஜ் செல்லோ ஒன்று தான். இப்போ மெர்ஜ் பண்ணிட்டோம்ல, அதை வந்து அண்டோ பண்ணால் அன்மெர்ஜ் செல் கொடுத்தா அன்மெர்ஜ் ஆகிடும், அவ்வளோதான். கட் கொடுத்து நமக்கு எங்கே வரணுமோ அங்கே கொடுத்துக்க வேண்டியது தான், சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இதோடைய அலைன்மெண்ட்டோட டெஃபினிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நம்பர்ஸ் பற்றி நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.